வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமையுடைய இந்த வீடியோவில் இருந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது. காரணம், உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் தகவல்களை சொல்லி முடிக்க வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லி முடிக்கிறதுக்காக மட்டுமே இனிமேல் இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே எந்த வீடியோலையுமே இருக்காது நம்ம சேனல்லேருந்து வர வீடியோஸில் எதுலையுமே. இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. அப்படி பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அதை திருத்தி போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸு. இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேயர்களே, தற்சமயம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி என்ற கிராமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி என்ற கிராமம் இருக்குது. இந்த கூமாப்பட்டி கிராமத்தில் தங்கபாண்டி என்பவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து போட்டு இருக்காரு. எதை பற்றினா, அவர் இந்த கூமாப்பட்டி என்ற ஊரை பற்றி தான். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ரீல்ஸில் வந்து தமிழ்நாட்டிலே எங்கள் ஊர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பார், ரீல்ஸில் வந்து போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீல்ஸில் சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து என்னாலே சகிக்க முடியல. அது இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரண்டு மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ மக்களே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரீல்ஸை பார்த்து எனக்கு முதல் நான் இந்த ரீல்ஸை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. வேறு எதுவுமே சொல்ல தோணல. இதையும் பார்த்து வந்து பொதுமக்களும் சரி, சுற்றுலா பயணிகளும் சரி, அந்த ஊருக்கு போய் அந்த கூமாப்பட்டி என்ற ஊருக்கு போய் ஏமாந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு ரீல்ஸில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அது இன்னும் என்னால் சகிக்க முடியல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் காசி ராமேஸ்வரம் போகிறீங்களா, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டி என்ற ஊரே வந்து தனி ஒரு ஐலாண்டுங்க. இங்கே பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, அங்கே பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, இங்கே பாருங்க கூமாப்பட்டியே தனி ஐலாண்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். காசி ராமேஸ்வரம் குற்றாலம் எத்தனையோ ஊர் போயிருக்கீங்க, எங்க ஊர் கூமாப்பட்டிக்கு வந்திருக்கீங்களா? எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்ட் எங்குமே கிடையாது. அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கூமாப்பட்டி. எங்க வாழ்க்கை தனி வாழ்க்கை. என்னடா இந்த கூமாப்பட்டி என்ற கிராமத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இந்த கூமாப்பட்டி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து கோவிலாறு பிளவாக்கம் என்ற பகுதியில் வந்து இந்த பெரியார் அணைன்னு சொல்லிட்டு ஒரு அணை இருக்குது. இந்த அணையில் குளிச்சபடி தான் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து அவர் போட்டிருப்பாரு. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா, நீங்கள் விவாகரத்து பண்ணியிருக்கீங்களா, டைவர்ஸ் ஆகிருக்கீங்களா, எங்கள் ஊருக்கு வாங்க, இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊருக்கு வந்தீங்களா எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசி போட்டிருப்பாரு. இதை நம்பி தான் வந்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த ஊருக்கு வந்து போய் இதை ரசிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் அங்கே போனால் மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருக்கு. என்னென்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து மழை காலம் வந்து இப்போ இல்லை. இதனால் வந்து அங்கே இருக்கிற கம்மாய்களும் சரி, ஆறு ஏரி குளங்களும் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பகுதியில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அந்த அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. இதனால் வந்து வனத்துறை வந்து காட்டு பகுதியில் வந்து போகிறதுக்கு அனுமதிக்கலை. இந்த பெரியார் அணை இருக்குது பார்த்தீங்களா, எங்கேயும் வந்து வனப்பகுதிகள் நடமாட்டம் இருக்கிறதுனால வனத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கலை. இதனால் வந்து அங்கே போன மக்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. இதை பற்றி பொதுமக்கள் அங்கே போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இங்கே வந்து காடு பகுதிக்கும் சரி அணைக்கும் சரி போகிறது வந்து வனத்துறையினர் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்திருக்காங்க. இதை பற்றி ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலா பயணிகள் வர்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தான், பட் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறது இவங்க வந்து எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த கூமாப்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பதிவிட்ட தங்கபாண்டி என்பவர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இவர் தான் அந்த தங்கபாண்டி. இவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இவர் அந்த ரீல்ஸில் எப்படி பேசினாரோ அதே ஸ்லாங்கில் தான் பேசியிருக்காரு. தமிழகத்திலே எங்கள் ஊரில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த அணையை மேம்படுத்துறதுக்காக தமிழக அரசு ஒதுக்கிய நிதியை வந்து முறையாக செலவிட்டு இந்த அணையை வந்து மேம்படுத்தணும்னு அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு.
நேயர்களே, இந்த சம்பவத்திலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியாவில் வர வீடியோக்கள் எல்லாமே வந்து சிலது உண்மையும் இருக்குது, சிலது பொய்யும் இருக்குது. அந்த வீடியோக்கள் வந்து உண்மையா இல்லையான்னு முதல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு தான் நீங்கள் அதற்குண்டான முடிவை எடுக்கணும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.